வணக்கம். நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும். ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழலுகிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை. சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான். எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம். நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள், மனநிலை, பேசும் முறை, ஆழ்ந்த சிந்தனை திறன், குடும்ப வாழ்க்கை, கல்வி, தொழில், திருமண வாழ்க்கை, உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும். ஜாதகத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர். இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும். மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன. ஒரு நபர் வாழ்க்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும், எப்போது சவால்கள் ஏற்படும், எப்போது திருமண நேரம், குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம். நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும். சில நேரங்களில் சோதனைகளும் வரும். இதை பொறுத்து பூஜைகள், பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன. இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும். இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல, அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம். இப்போது 27 நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல்வேறு தனித்துவமான சிறப்புகளையும் ஆழ்ந்த மனோதத்துவ தன்மையையும் கொண்டவர்கள். இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுடன் ஒப்பிடும் போது ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். சுய சிந்தனையுடன் செயல்படும் இவர்களுக்கு பிறர் தலையீடு செய்யும் நிலை ஏற்பட்டால் அது அவர்களுக்குள் பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். எதையும் நேரடியாக பேசும் இந்த நபர்கள் மனதில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசும் பழக்கம் இவர்களிடம் இருக்காது. இதுவே அவர்களை மற்றவர்களிடம் ஒழுக்கமானவர், நம்பிக்கைக்குரியவர் என்று காட்டும். தங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் உதவ தயாராக இருக்கும் மகம் நட்சத்திர பிறவியினரிடம் ஒரு விசித்திரமான சுயநலம் இல்லாத மனப்பான்மை காணப்படும். நேரம் பார்க்காமல் உதவ முனைவது இவர்களது இயல்பு. ஆனாலும் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றி சொல்லாமல் பின்புறம் குறை கூறும் நபர்களும் இவர்களின் வாழ்க்கையில் எதிர்ப்படும். ஆனால் அதுவும் இவர்களது மனநிலை மாற்றத்திற்கு காரணமாக மாறாது. காரணம், அவர்கள் அனுபவங்கள் மூலம் மனதை கட்டுப்படுத்தும் கலை கற்றுக்கொண்டிருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தினருக்கு தெய்வீக நம்பிக்கை மிகுந்தது. எந்த ஒரு காரியத்தையும் கடவுளிடம் முறையிட்டு ஆரம்பிப்பார்கள். சாஸ்திரங்கள், பாரம்பரியங்கள் மற்றும் முறைமைகள் இவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை. பிடிவாதம் என்றால் அது இவர்களது ஒரு துணிவான தன்மையை பிரதிபலிக்கும். தங்களை நம்பி அவர்கள் தொடங்கும் வேலைகள் சாதனையாக முடியும். எந்த துறையிலும் பதவி உயர்வு, புகழ், சுதந்திரம் ஆகியவற்றை கையாண்டு முன்னேறுவார்கள். கல்வியில் நன்கு சிறந்து விளங்கும் இவர்களது கவனம் மருந்தியல், ஜோதிடம், தர்க்க சாஸ்திரம், புராணம், இதிகாசம், மாந்திரிகம் போன்ற நுண்ணறிவு தேவைப்படும் துறைகளில் அதிகமாக இருக்கும். மேலோட்ட அறிவு இவர்களுக்கு திருப்தி அளிக்காது. ஆழ்ந்த தேடல், விவாதம், பகுத்தறிவுடன் அணுகும் மனப்பாங்கு இவர்களை ஒரு தனிச்சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்லும். வாக்காற்றல், மனோதட்பம், நிர்வாகத்திறன் ஆகியவை இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். கலைத்துறையிலும் இவர்களின் தாக்கம் குறிப்பிடத்தக்கது. நடனம், இசை, நாடகம், விளம்பர மேடைகள், ஆடை வடிவமைப்பு என அனைத்து கலைத்துறைகளிலும் ஈடுபாடும் திறமையும் காணப்படும். இதில் குறிப்பாக 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களிடம் இந்த கலை பற்றும் அதிகமாக தென்படும். இவர்கள் அன்பும் இரக்கமும் கொண்ட மனம் சேர்ந்தவர்கள். அந்த பரந்த மனப்பான்மையால் உறவினர்கள், நண்பர்கள் இவர்களிடம் அடிக்கடி ஆதரவு பெறுவார்கள். மனம் போலவே உடலும் பலவீனங்களை சந்திக்கலாம். முதுகுவலி, சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள், இதய நோய், நரம்பியல் பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட்டல் கூடும். குறிப்பாக அதிகமான உழைப்பு மற்றும் உறக்கம் குறைவால் உடல் நலம் பாதிக்கப்படும். அதற்காக ஆன்மீக வழிபாடுகள், யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்ல பலனை தரும். இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் கூட
நியாயமான அணுகுமுறையுடன் வாழ்வார்கள். காதல் திருமணம் செய்ய விரும்புவதால் வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்த உறவு உறுதியானதாக அமையும். ஆனால் மனத்தில் எப்போதும் ஏதாவது சிந்தித்துக் கொண்டு இருப்பதால் சில நேரங்களில் குழப்பம் ஏற்படலாம். ஆனால் அதை சமாளிக்கும் வல்லமை இவர்களிடம் இருக்கும். மனைவி, பிள்ளைகள் மீது அவர்கள் காட்டும் பாசம் மிகவும் ஆழமானதாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதத்திலும் பிறந்தவர்களுக்கும் தனித்துவமான குணாதிசயங்கள் காணப்படுகின்றன. செவ்வாய் அதிபதியாக இருக்கும் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சொத்து குவிப்பு ஆசையுடன் அழகான தோற்றம் மற்றும் ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள். சுக்கிரனின் ஆட்சி உள்ள இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கலை, தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் பிரகாசிப்பவர்கள். புதன் ஆளும் மூன்றாம் பாதத்தில் இருப்பவர்கள் புத்திசாலி, தெய்வீக நம்பிக்கையுடன் உறுதியான குடும்ப நிலை காண்பவர்கள். சந்திரன் ஆளும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பேராசை, ஆடம்பரம், பொறாமை போன்ற உணர்வுகளை கொண்டாலும் தங்களை உயர்த்தும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். மகம் நட்சத்திரக்காரர்கள் தங்களது தோஷங்கள் மற்றும் உடல் நோய்களை அகற்ற விரும்பினால் திண்டுக்கல் மாவட்டம் விராலிப்பட்டியில் உள்ள அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் பயனுள்ளதாகும். இந்த கோயிலில் மாசி மகம் அன்று நடைபெறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் நெய்தீப ஒளியால் ஆன்மீக சக்தியை பெருக்கலாம். இது போன்ற வழிபாடுகள் அவர்களின் வாழ்க்கையில் அமைதியை, நிம்மதியை மற்றும் நோய் நிவாரணத்தை தரும். மொத்தத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுயநம்பிக்கையுடனும் உண்மைத்தன்மையுடனும் செயல்படும் சக்தி வாய்ந்த ஆளுமைகள். இவர்களது வாழ்க்கை கஷ்டங்களை தாண்டி உயரம் நோக்கி செல்லும் பாதையாகும். ஏனெனில் அவர்கள் பின்பற்றும் தர்மமும் தெய்வ நம்பிக்கையும் அவர்களது அடித்தள சக்தியாகும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுப்பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.